ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பூர்விக்கு மொட்டை அடிக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். மொட்டை அடித்து காது குத்தி கறி விருந்து. ஸோ வீட்டில் ஆட்டோ கிளம்பி கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலில் பார்த்திங்கன்னா பொங்க வச்சிட்ருக்கோம். அங்கே ஆடு நிற்கிது பார்த்திங்களா, அந்த ஆடு தான் வெட்ட போகிறோம். ஓகேங்களா. பூர்வி இந்த சைடு பார்த்திங்கன்னா ரொம்ப சேடாக இருந்தாங்க. என்னன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ஃபீவராக இருந்துச்சு. ஸோ அதனால் மொட்டை அடிக்க போகிறோம், முடியெல்லாம் போகுதுன்னு ஒரு ஃபீலிங் ஒரு பக்கம். இந்த பக்கம் ஹேர்லாம் ஃப்ரீ ஹேர் விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 சடை போடணும் அப்படிங்கிறதுக்காக 2 சடை போட்டு இருந்த பூவெலாம் டெக்கரேட் பண்ணி மொட்டை அடிக்க உட்கார வச்சுட்டோம். மொட்டை அடிக்க உட்காந்த இடத்துல பூர்வி பார்த்திங்கன்னா நல்லா உக்காந்துக்கிச்சு. அழுவில் ஒன்றும் சைடில் சமத்தாக உட்காந்துருந்துச்சு. நான் பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு இருந்தோம். 3 மொட்டை, அதாவது எப்படின்னா பாப்பாவும் அவங்க அப்பாவும் 2 மொட்டை, பூஜா பூ முடி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ 3 கணக்கு. ஓகேங்களா. மொட்டை அடித்தாலே நல்லா தண்ணிலாம் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மொட்டை அடிப்பாங்க. ஸோ அதனால் எல்லாம் தண்ணிலாம் தெளிச்சு விட்டு பூர்வி அப்படியே கையை வச்சுக்கிட்டு பார்த்துட்ருக்குது. அடுத்தது மொட்டை அடிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. பாப்பா பார்த்திங்கன்னா கத்தி எடுத்தோடனே பயப்படுமோ என்னமோன்னு பார்த்தேன். பார்த்திங்கன்னா அது பயப்படவே இல்லை. நான் பக்கத்தில் சாமி கும்பிட்டு உக்காந்துருக்கேன். பார்த்திங்கன்னா அது அழகாக காமிச்சிச்சு. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த சைடு எங்கள் சொந்தக்காரங்களாம் நின்றுட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பாப்பா பரவாயில்லையே அழுவாமல் காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒவ்வொரு சைடாக திருப்பி திருப்பி அழகாக காமிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடு அவங்க அப்பாவுக்கு மொட்டை அடிக்க உட்கார போகிறாரு. ஸோ அவங்க அப்பா அடித்து இந்த பக்கம் முடித்தோடனே நம்ம காது குத்துற ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காதெல்லாம் குத்திட்டு தான் அதுக்கப்புறம் கெடா வெட்டணும் அப்படிங்கிற ஒரு இது. அதனால சீக்கிரம் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டா நம்மளோட ரிலேஷன்ஸ்லாம் தூரத்துலேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் சாப்பிட்டு கிளம்புவாங்க அப்படிங்கிறதுக்காக சீக்கிரம் முடிச்சிட்ருக்கோம். ஓகேங்களா. ஓவரால் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு பாதி அளவு முடிஞ்சிச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இந்த சைடெலாம் எடுத்து விட்டால் முடிஞ்சிச்சு பூர்விக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காது குத்த ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பூர்வி தான் ட்ரெஸ் எடுத்தோடனே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்க. எப்போ மொட்டை அடிக்கலாம், எப்போ மொட்டை அடிக்கணும், வா இப்போவே போகலான்னு சாயந்தர டைம்லாம் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் ஹாப்பி. இந்த சைடு பார்த்திங்கன்னா காது குத்துறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. எங்கள் அண்ணன் மடியில் பார்த்திங்கன்னா உட்காந்துருக்கு பூர்வி. காது குத்துறது இந்த பையன் ஆசாரியார், அவங்க தான் காது குத்துறாங்க. அது கரெக்டாக மார்க் பண்ணி இது ஓகேவாக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. நான் கரெக்டாக பாயிண்ட்டை பார்த்து சொல்லிகிட்டு இருந்தேன். பூர்விக்கு அப்போயே அழுவ தாங்க முடியல, அழுதுகிட்டே உட்காந்துருக்குது மடியில். பார்த்திங்கன்னா இந்த சைடு மார்க் பண்ணி அந்த சைடு பண்ணிட்டாங்க, இந்த சைடு இப்போ பண்ணுறாங்க. நானும் இந்த சைடு கரெக்டாக கற்றுங்க அப்படிங்க. ஏன் இதை நான் ரொம்ப பார்க்குறேன் அப்படின்னா, பூஜாவுக்கு குத்தி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தூண்டு போச்சு. திரும்ப பார்த்திங்கன்னா 2வது தடவை குத்தி காது ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு வர மாதிரியே இருக்கும். பெரிய தோடுலாம் போட முடியாது பாப்பாவுக்கு, குட்டியான தோடு தான் போட முடியுது. அது இல்லாத கவரிங்லாம் அதுக்கு சுத்தமாக சேரவே மாட்டேங்குது. கோல்டு மட்டுமே சேருது. அதுவுமே கோல்டில் ரிங் டைப் இருந்தால் தான் அதுக்கு சேருது. ஸோ அதனால தான் நான் பூர்விக்கு ரொம்ப அக்யூரேட்டாக பார்த்து சொன்னது. ஓகேங்களா. இப்போ மார்க் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா காது குத்த ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பாப்பா சொல்லிச்சு, இந்த ஷார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு யூடியூப்பில் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா காது குத்தும் போது வாழைப்பழம் வாயில் சொருகுறாங்களா, அது மாதிரி எனக்கும் சொருவிடுங்க அப்படின்னுச்சு. அதனால் காது குத்தும் போது நம்ம கரெக்டாக வாழைப்பழத்தை உரித்து வச்சுருந்தோம். அவங்க அழுவும் போது நம்ம வாயில் வைக்கணும். அவ்வளோதான். அழுரா चालवा
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கறி விருந்தெல்லாம் எடுக்க முடியல, பிஸியாக இருந்ததுனால. பாய்.